ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தியை மட்டும் கொல்றதுக்கு விடுதலை புலிகள் முடிவு பண்ணலை. அம்மையார் ஜெயலலிதாவும் சேர்த்து கொலை பண்ணுறதுக்கு தான் அவங்க முடிவு செய்து வைத்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எங்கள் கட்சி வளராமல் பார்த்துக்கிட்டது ரெண்டு இயக்கங்கள், ஒன்று திமுக, இன்னொன்று அண்ணா திமுக. கலைஞர் அவர்கள் முழுமையான ஆதரவை விடுதலை புலிகளுக்கு கொடுத்தது ஒன்று. ராணுவம் வாபஸ் வாங்குச்சு விபி சிங் ஆட்சி வந்தவுடன். அந்த ராணுவம் வரும்பொழுது அது ராஜீவ்காந்தி ராணுவம், அதை வரவேற்க நான் போக மாட்டேன் என்று கலைஞர் சொன்னார். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வந்து 2006 11 வரைக்கும் அந்த ஆட்சி வந்து தொடர்ந்ததில்ல. திமுகவினால காங்கிரஸ் என்னென்ன பயன்கள்லாம் அடைந்தது? எனக்கு தெரிஞ்சு எந்த பயனும் அடைஞ்ச மாதிரி தெரியல. காங்கிரஸ் எம்எல்ஏ தாஜா பண்ணி அதை ஓட்டினாங்க. அதை கொஞ்சமா போச்சு தவிர மற்றபடி முழு மனதோட நாங்க, ஏன்னா அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டோம் மைனாரிட்டி அரசாங்கம், அன்னைக்கும் மறுத்துட்டாங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலில் ஒப்புக்கொண்டு பின்னால் வீரப்ப மொய்லி மூலமாக அதை தடுத்து விட்டதும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதை வீரப்ப மொய்லி தான் தடுத்தாரு. வீரப்ப மொய்லி மட்டும் அன்னைக்கு தலையிடாம இருந்திருந்தா அமைச்சரவையில் எங்களுக்கு உறுதியாக பங்கு கிடைத்திருக்கும். வேறு வழி இல்லை, டாக்டர் கலைஞர் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அன்னைக்கு இருந்தது. இப்போ அந்த சலுகைகள் அப்படின்னா என்ன? அதாவதுங்க, சலுகைன்னா இப்போ சொன்ன பாருங்க, கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு வேலைங்க பண்ணி கொடுன்னு எம்எல்ஏ சொன்னா அதை பண்ணி கொடுப்பாங்க, அதான் சலுகை. சம்டைம் அது பணத்திலையும் போய் முடியும். அவ்வளவு சீக்கிரத்தில் டிஎம்கே காரங்க பணமும் கொடுத்துட மாட்டாங்க. அப்படி ஒண்ணு அவங்க ஒன்றும் பணம் கொடுக்கறவங்க கிடையாது. ஒண்ணுமே இல்லையா, 5 வருஷத்துல ஒண்ணுமே கிடையாது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். 2006 தேர்தலின் போது திமுக வந்து மைனாரிட்டி கவர்மெண்டாக தான் இருந்தது. கூட்டணி கட்சிகளினுடைய உதவியினால தான் அந்த ஆட்சி வந்து 2006 11 வரைக்கும் வந்து நடந்தது. ஆனால் 2009 ஈழத்தமிழர்கள் பிரச்சனை நடந்ததில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் முறிவு ஏற்பட்டு ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி உருவாக போகிறதா ஒரு தகவல் வந்து இருக்குது. அது உண்மையா? அதாவது ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் வந்து அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஸ்டாண்டு வேற. காரணம் என்னன்னா, ஸ்ரீபெரும்புதூரில் ராஜீவ்காந்தியை மட்டும் கொல்றதுக்கு விடுதலை புலிகள் முடிவு பண்ணலை. அம்மையார் ஜெயலலிதாவும் சேர்த்து கொலை பண்ணுறதுக்கு தான் அவங்க முடிவு செய்து வைத்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க அந்த கூட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி இருந்தாங்க. இல்லை, கொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன காரணம் இருந்தது? அவங்களுக்கு வந்து விடுதலை புலிகளை தடை செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. விடுதலை புலிகள் வந்து இங்கே வந்து பெரிய அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் அவங்கள தடை பண்ணணும். விடுதலை புலிகளுக்கு வந்து திமுக நிறைய ஆதரவு கொடுக்குதுன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருந்த காலத்தினால 91 நாங்கள் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ். ஆமாம், அந்த அலைன்ஸ் வந்தபோது அந்த கொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் கலைஞர் அவர்கள் முழுமையான ஆதரவை விடுதலை புலிகளுக்கு கொடுத்தது ஒன்று. ரெண்டாவது, ராணுவம் வாபஸ் வாங்குச்சு விபி சிங் ஆட்சி வந்தவுடன். அப்போ அந்த ராணுவம் வரும்பொழுது அது ராஜீவ்காந்தி ராணுவம், அதை வரவேற்க நான் போக மாட்டேன் என்று கலைஞர் சொன்னார். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு மனக்கசப்பு வந்து, நீங்கள் சொல்கிற அந்த கருத்துக்கு நாங்கள் தயாராக தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அது ஒரு சமாதானமாகி அது தொடர்ந்து இதாகி அப்புறம் 91 நாங்கள் 89 கூட பிரச்சனை இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த கூட்டணி தர்மம் இப்போ பேசணும் பாருங்கள், அந்த மாதிரி கூட்டணி தர்மம் மாறாமல் நாங்கள் வந்து அன்னைக்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். 91 ஏடிஎம்கேவோட நாங்கள் அலைன்ஸுக்கு போனோம். இது அந்த வரலாற்று பின்னணி உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அம்மையார் வந்து 96 வரைக்கும் ஆண்டது தெரியும். அதுக்கப்புறம் 90. அதனால் அந்த காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி இராணுவம் வந்துடுது, அதை வரவேற்க போக மாட்டேன் என்று டாக்டர் கலைஞர் சொன்னதை யாரும் ஏற்றுக்கல, மக்கள் கூட ஏற்றுக்கல. எங்கள் இராணுவம் எப்படிங்க ராஜீவ்காந்தி இராணுவம்னு சொல்ல முடியும்? அது எவ்வளோ பெரிய நகைச்சுவை பாருங்கள். ஓகே, அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கல. அதனால் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகிறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தது உண்மைதான். இப்போ இந்த 2009 ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருந்ததா? அன்னைக்கு பிளான் ஏதாவது பண்ணீங்களா? அதாவது இந்த மாதிரி விடுதலை புலிகள் விஷயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்த போது நாங்கள் அதிலே ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நினைத்தோம். ஆனால் கூட்டணி தர்மம் கருதி அவர்களுடைய ஆட்சி தொடர்வதற்கு நாங்கள் அனுமதித்தோம். ஓகே, அந்த 2006 11 வரைக்கும் அந்த ஆட்சி வந்து தொடர்ந்ததில்ல. அதில் திமுகவினால்
காங்கிரஸ் என்னென்ன பயன்கள்லாம் அடைந்தது? அதாவதுங்க எனக்கு தெரிஞ்சு எந்த பயனும் அடைஞ்ச மாதிரி தெரியல. சில எம்எல்ஏக்களுக்கு ஏதோ சொன்ன வேலையெல்லாம் நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன். சில எம்எல்ஏக்களுக்கு இல்லை பல இருந்த எம்எல்ஏக்கள் அத்தனை பேருக்கும் ஏதோ, ஏன்னா மைனாரிட்டி அரசாங்கம், அந்த எம்எல்ஏக்கள் ஏதாவது முறுக்கிக்கினாங்கன்னா ஏதாவது வம்பாயிடன்னு அவர்களுக்கு ஏதோ சில சலுகைகள் அது இது ஏதோ அவங்க செஞ்சு கொடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். மறைமுகமாக கேள்விப்பட்டது தான் அது. அதனால் இந்த அரசாங்கமும் அப்படியே கொஞ்சம் நான் எங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ தாஜா பண்ணி அதை ஓட்டினாங்க. அதை அப்படியே கொஞ்சமாக போச்சு தவிர மற்றபடி முழு மனதோடு நாங்கள், ஏன்னா அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டோம் மைனாரிட்டி அரசாங்கம், அன்னைக்கும் மறுத்துட்டாங்க. டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலில் ஒப்புக்கொண்டு பின்னால் வீரப்ப மொய்லி மூலமாக அதை தடுத்து விட்டதும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். கலைஞர் அவர்கள் வீரப்ப மொழியை அழைத்து பேசி அதை தடுத்துட்டார். அமைச்சரவையில் பங்கு கொடுக்காம முதல்ல இளங்கோ போய் கேட்டார். இளங்கோவை சமாதானம் செய்ய பார்த்தார், முடியல. இளங்கோ EVKS இளங்கோவுக்கு பெரியார் பேரன்ல அவர். ஆனால் வீரப்ப மொய்லியை கூப்பிட்டு சரி பண்ணிட்டார். என்ன பண்ணாரு? அதான் அவரோட பேசினாரு. பேசி இந்த மாதிரிங்க கூட்டணி வேணுன்றாங்க, வம்பு வரும், பிரச்சனை வரும் அப்படின்னு அவர்கிட்ட சமாதானம் சொல்லி அதை சோனியா காந்திக்கு சொல்லி அப்படியே கூட்டணியை தொடரட்டும், நான் முதல்வராக இருக்கேன், நீங்கள் அமைச்சரவையில் வந்தீங்கன்னா தொந்தரவு வரும், ஆட்சிக்கும் பிரச்சனை வரும், அப்புறம் நமக்குள்ள பிரச்சனை உண்டாகும்னு ஏதோ சொல்லி அதை வீரப்ப மொய்லி தான் தடுத்தார். வீரப்ப மொய்லி மட்டும் அன்னைக்கு தலையிடாமல் இருந்திருந்தா அமைச்சரவையில் எங்களுக்கு உறுதியாக பங்கு கிடைத்திருக்கும். வேறு வழி இல்லை, டாக்டர் கலைஞர் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் அன்னைக்கு இருந்தது. ஓகே, இப்போ வரைக்கும் அந்த ஒரு சிச்சுவேஷன் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுது? உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164. அதாவதுங்க இன்னைக்கு இருக்கிற கிரீஸ் சோடங்கர் அன்றைக்கு இருந்திருந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாடி 2006 இருந்தால் நிச்சயமா கூட்டணி மந்திரி சபையில் நாங்கள் இடம்பெற்றிருக்கோம். ஓகே, அந்த சலுகைகள் அது போன்ற கிரீஸ் சோடங்கர் அன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கவில்லை. அதுதான் பிரச்சனை. அந்த சலுகைகள் தான் இன்னைக்கு வந்து தடுத்திருக்கு. சலுகைகள் தடுத்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். சலுகைகள் இருந்தாலும் சில சலுகைகள் ஏதோ 1-2 வேலை போய் கேட்டால் செஞ்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை செய்யல இந்த 5 வருஷமா, ஏன்னா ஆதரவு தேவை கிடையாது. ஆனாலும் இப்போ எம்எல்ஏக்கள் போறாங்கங்க, கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு வேலைங்க கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. காரணம் பண்ணி கொடுக்கலன்னா வம்பு வரும்னு. ஆனா இப்போ அது தேவையில்லை. அதனால எங்களுக்கு தெய்வம் அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அன்னைக்கு வீரப்ப மொய்லி இருந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிற கிரீஸ் சோடங்கர் இருந்திருந்தா நாங்கள் அன்னைக்கே ஆட்சி அதிகாரத்தில் வந்திருப்போம். இன்னை வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் தொடர்ந்துருப்போம். எங்கள் கட்சி வளர்ந்துருக்கோம். எங்கள் கட்சி வளராமல் பார்த்துக்கிட்டது 2 இயக்கங்கள், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இப்போது அந்த சலுகைகள் அப்படின்னா என்ன? அதாவதுங்க சலுகைன்னா இப்போ சொன்னோம் பாருங்க, கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு வேலைங்க பண்ணி கொடுன்னு எம்எல்ஏ சொன்னால் அதை பண்ணி கொடுப்பாங்க, அதான் சலுகை. சம்டைம் அது பணத்திலையும் போய் முடியும். அப்படியே எனக்கு தெரியலங்க, பணம்னு நான் சொல்ல முடியாது. அவ்வளோ சீக்கிரத்தில் டிஎம்கேக்காரங்க பணமும் கொடுத்துட மாட்டாங்க. அப்படி ஒன்றும் அவங்க ஒன்றும் பணம் கொடுக்குறவங்க கிடையாது. அதெல்லாம் கூட எனக்கு தெரியும். இல்லை சார், ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு தாங்க கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு ஹெல்ப்புங்க பண்ணுன்னா அதை பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில சலுகைகள் அது கூட இப்போ நடக்கல. அப்போ அந்த நேரத்தில் அறங்காவலத்துறையில் நிறைய இடம் தமிழ்நாடு ஃபுல்லாக போட்டாங்க. சில அரசு பதவிகள் கொடுத்தாங்க, சில வாரிய பதவிகள் கொடுத்தாங்க. அதான் சலுகை. ஒன்றுமே இல்லையா, 5 வருஷத்தில் ஒன்றுமே கிடையாது. பீட்ரால் போன்ஸ் ஒருத்தர் கொடுத்தாங்க, அதோட கதையை முடிச்சிட்டாங்க. அன்னைக்கு கலைஞர் அவர்கள் கொடுத்த ஒரு இடம் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட காங்கிரஸுக்கு இல்லை அப்படிங்கிறத. அதாவதுங்க கலைஞர் கூட காலத்தின் கட்டாயமாக தான் கொடுத்தாரு. மைனாரிட்டி கவர்மெண்ட்டு என்னைக்கு இருந்தாலும் ஜெயலலிதா பக்கம் போனாக்கா நம்ம முதல் பதவி காலி ஆயிடுன்ற ஒரு எண்ணத்துல தான் அவர் கூட செஞ்சாரு. அந்த காலம் தான் அதை தீர்மானிச்சு. கழகம் தீர்மானிக்கவே இல்லை, காலம் தான் தீர்மானிச்சு. இப்போ அன்னைக்கு அந்த 2006 to 2011 கவர்மெண்ட்டுக்கு பெரிய லெவலுக்கு ஆப்போசிட்டா மாறினது 2 விஷயங்கள். ஒன்று 2G ஸ்பெக்ட்ரம், இன்னொன்று ஈழத்தமிழர்கள் பிரச்சனை. இந்த 2 விஷயத்தை வச்சு தான் அன்னைக்கு இருந்த அதிமுகவா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், திமுகவுக்கு எதிராக வந்து இந்த 2 விஷயங்களை வச்சு தான் வந்து பிரச்சாரங்கள் எல்லாத்தையுமே மேற்கொண்டாங்க. இருந்தும் இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் அன்னைக்கு அந்த கூட்டணியிலே தொடர்ந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? ஒரு காரணம் இல்லைங்க. திரும்ப நான் சொல்றதுக்கு என்னன்னா, கூட்டணி தர்மம். கூட்டணின்னு ஒன்று வைத்து விட்டால் நாங்கள் அந்த தர்மத்தை எப்பொழுதும் மீறுவதே கிடையாது.
அந்த தர்மத்துக்கே கடைபிடிப்போம். இப்போ கர்நாடகாவில் எங்கள் கூட்டணி இருந்தது, பிஜேபி கவுத்தாங்க. ஆனால் எந்த கூட்டணி அரசாங்கத்தையும் மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் கவித்த வரலாறே கிடையாது. ஆட்சி கலைப்பு நடத்தியிருக்கோம், ஆனால் கூட்டணி ஆட்சியை கலைச்ச வரலாறு, அதை கவிழ்த்த வரலாறு எங்கள் காங்கிரஸ் இயக்கத்திற்கு கிடையாது. அதனால் ஏதாவது இந்த கலைப்பு அப்படின்றதெல்லாம் காங்கிரஸுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த கூட்டணி தர்மம் தான் கடைசி வரைக்கும் கலைஞர் முதல்வராக இருப்பதற்கு காரணமாக இருந்தது. 91 நாங்கள் கூட்டணி மாறினோடனே நாங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்தது. எங்களுடைய எஸ்ஆர்பி அவர்கள் எதிர்கட்சி தலைவரானார். இதெல்லாம் வரலாற்று பதிவுகள். ஆனால் 2014 அந்த கூட்டணி முறிவுக்கு வந்துச்சு, அதுக்கு என்ன காரணம்? 2014ங்க பல நிகழ்வுகள் எங்கள் மனதை ஆழமாக புண்படுத்தி விட்டது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ராஜீவ்காந்தியினுடைய இறப்பால் நாங்கள் வெற்றி பெறவில்லை என்ற ஒரு கருத்தை சொன்னார். நீங்க பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி இறப்புக்கு முன்னால் பல மாநிலங்களிலே காங்கிரஸ் சொற்பமான இடங்களில் அதனுடைய கூட்டணிகள் கூட சில இடங்களில் வெற்றி பெற முடியாமல் போனது இருந்தது, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் ராஜீவ்காந்தியினுடைய மரணம்தான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றதை என்னால் அழுத்தமாக சொல்ல முடியும். 91 வெற்றி. 91 ராஜீவ்காந்தி மரணம் தான் ஜெயலலிதாவை முதல்வர் ஆக்கியது. வரலாற்று உண்மை அது. ஆனால் அந்த அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா, ராஜீவ்காந்தி இறந்ததனால் நான் இறக்கல, என்னுடைய சொந்த செல்வாக்கால அதிமுகக்காக ரெட்டலைக்காக நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொன்னதனால் எங்களுக்குள் மனக்கசப்பு வந்துவிட்டது. அதனாலதான் சேஞ்ச் பண்ண கூட்டணி. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றைய எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.